ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ பாகக்காய் தீயல் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, பாகக்காய் 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன உள்ளி எடுத்திருக்கேன். சரியா? பல்லாரியை விட சின்ன உள்ளி போட்டாதான் தீயலுக்கு டேஸ்டா இருக்கும். பாகக்காயை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ குட்டி குட்டி பீஸா நறுக்கி வச்சிருக்கேன். ரொம்ப திக்கவும் வேண்டாம், ரொம்ப ஒல்லியும் வேண்டாம். அப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த இதுல நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன உள்ளியை உரிச்சு தண்ணியில வாஷ் பண்ண போட்டிருக்கேன். அதை வாஷ் பண்ணி அதையும் சின்ன பீஸா கட் பண்றேன். இப்போ 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ பாகக்காய், சின்ன உள்ளி, பச்சை மிளகாய் இவ்வளவு எடுத்திருக்கேன். இனி வாணலி அடுப்புல வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்க போறேன். நான் என்னன்னா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இங்க நாகர்கோவில் மோஸ்ட்லி எல்லாருமே தீயல் வச்சா நல்லெண்ணெய் ஊற்றி தான் நாங்கள் பண்ணுவோம். இப்போ சின்ன உள்ளியை பாருங்க, சின்ன உள்ளியும் பச்சை மிளகு இருக்கா, அதை எடுத்து தட்டி நல்லா வதக்கிடுங்க. நீங்க வந்து பாகக்காய் கசப்பு இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணா, பாகக்காய் கட் பண்ணி தண்ணியில போடக்கூடாது. அப்படி போட்டா கசக்கும். நீங்க பாகக்காயை கழுவி தண்ணியே இல்லாம நல்லா உதறி எடுத்துட்டு கட் பண்ணுங்க. அப்போ கசப்பு இருக்காது. தீயில வச்சா கசப்பே இருக்காதுங்க. இப்போ சின்ன உள்ளி நல்லா வதக்கி வச்சு இனி இந்த நறுக்கி வச்சிருக்க பாகக்காய் அதுல போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்ச நேரம் பாகக்காய் நல்லா வேகட்டும். நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த கேப்ல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் புளியா ஊற போட்டுருங்க. சரி, புளி ஊற்றணும் பார்த்தீங்களா? புளியை கொஞ்சம் ஊற போட்டுருங்க. அந்த புளிக்கரைசலை அதில் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பும் போட்டு பாகக்காயை நல்லா வேக விட்டுருங்க. நம்ம புளி கரைசல் ஊற்றி வேக வைக்கிறோம் தெரியுமா, அதில் தான் அந்த கசப்பே இல்லாமல் போகுது. கொஞ்சம் உப்பும் சேர்த்து அப்படி நல்லா வேக விட்டுருங்க. நான் ஒரு தடவை அந்த வெஜிடபிள் சாப்பர் இருக்குல்ல, அதில் போட்டு பாகக்காயை நல்ல பொடியை தோரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகக்காய், பல்லாரி, பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டு தோரம் வைப்போம். அதனால பாகக்காயை மட்டும் அந்த சோப்பரில் போட்டு நல்லா பொடி பண்ணி அதை என்ன பண்ணேன்னா, நல்ல பொடியா பாகக்காய் நறுக்கி வந்திருந்தா அதை கையை வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன். அந்த சாரை கசப்பெல்லாம் எடுத்துட்டு தோரம் வச்சேன். கசப்பே தெரியலங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. சரியா? இப்போ பாகக்காயை வேக வச்சு வேற பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கேன். தண்ணியெல்லாம் வத்தி போய் இருக்கு. இப்போ ஒரு வாணலி அடுப்புல வச்சு இப்போ தேங்காய் வறுக்க போறேன். சரியா? அரைக்கிறதுக்கு இப்போ என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பாருங்க. தேங்காய், வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கருவேப்பிலை, சின்ன உள்ளி, மஞ்சப்பொடி. இப்போ தேங்காவை முதல்ல போட்டு வறுக்கலாம். தேங்காய், சின்ன உள்ளி, கருவேப்பிலை இந்த 3ஐயும் முதல்ல வறுத்துருவோம். ஏன்னா வத்தல் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் முதல்ல நம்ம போட்டோம்னா தீஞ்சிரும் பார்த்துங்க, நல்லா கரிஞ்சிரும். அதுவும் இல்லை, நம்மளுக்கு அங்கே நின்று வறுக்க முடியாது, நாசியில ஏறிடும். அதனால இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தேங்காய், சின்ன உள்ளி, கருவேப்பிலை இந்த 3ஐயும் நல்லா வறுத்து எடுத்துருவோம். தீயலுக்கெல்லாம் வறுக்கிறப்ப நல்லா வறுக்கணுங்க, நல்லா முருக வறுக்கணும். அதுக்குன்னு கரிஞ்சிடக்கூடாது. நல்லா டார்க் ப்ரௌன் கலருக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஆனால் கரியக்கூடாது. கிண்டிகிட்டே இருங்க. அவ்வளவுதான். வைக்கிறப்பதான் தீயல் கலர் சூப்பரா இருக்கும். டார்க் கலர்ல இருக்குமா? இப்போ தேங்காய் நல்லா வந்தாச்சு. இப்போ மல்லிப்பொடி தட்டிடுவோம். அது பிறகு வத்தல் பொடியை போட்டுருவோம். அது பிறகு மஞ்சள் பொடி அவ்வளோத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். எவ்வளவு தூரம் நம்ம நல்லா வறுத்து நல்லா தேங்காய் நல்லா முறுமுறுன்னு வறுத்து அரைக்கிறோமோ அந்த அளவு டேஸ்ட்டும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. கலரை பாருங்க. இந்த தீயலுக்கு நல்லா அரையவும் செய்யும். சில விஷயம் நான் சொல்லுவேன் தெரியுமா, ரொம்ப அரைக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனா இந்த தீயல் எல்லாம் வைக்கிறப்ப நல்லா மை மாதிரி அரையணும், ஃபைன் பேஸ்டா அரையணும். இப்போ மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. நல்லா அரைச்சு எடுத்துருவோம். நல்லா அரைச்சாச்சு. இனி நம்ம பாகக்காய் வேக வச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல இதை ஊத்திடுவோம். ஊற்றி தேவைக்கு தண்ணியும் அதுல ஊத்திடுவோம். தேவைக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிருவோம். இது கூட உப்பையும் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா முதல்ல வேகிறதுக்கு தான் உப்பு போட்டோம், இனி உப்பு வேணும்ல, அதனால கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிடுவோம். பாகக்காய் தீயெல்லாம் வைக்கிறப்ப கொஞ்சம் கூடுதலாக உப்பு போடலாம்.
ஏன்னா கசப்பு தன்மை இருக்கிறதுனால. ஆனா தீயல் வச்சா நீங்க பாகக்காய் தீயல்னு கண்டே பிடிக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் முன்னாடி எல்லாம் பாகக்காய் தீயல் சாப்பிடவே சாப்பிடாது, கசக்கும். நான் வச்சு கொடுத்த பாகக்காய் தீயல்னே தெரியாம சாப்பிடும். இப்ப பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. சரியா? என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.